ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இந்த வாரம் முழுக்க இருக்கிறார். மிக முக்கிய திருப்பமாக 2-5 கூடிய புதன் இதுவரைக்கும் நீச்சனாகி செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தவர் இப்போ 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் புதன் சனி 3 பேருமே உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்கங்க. தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கும். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு டென்ஷன் விலகும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ஒரு குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அமைதி கண்டிப்பாக இருக்கும். கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் ஆறுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. காதல் செய்பவர்கள் எல்லாருக்குமே போன வாரம் இருந்து வந்த கசப்புகள்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் எப்போது நீச்சத்திலிருந்து வெளியே உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு வந்து விட்டாரோ இனிமேல் ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. தன்னை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையும் அதற்கான செயல்பாடு தகுதியெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் வலுத்திருக்கு, 6ஆம் இடமும் கூடுதலாக வலுத்திருக்கிறது என்கின்ற காரணத்தினாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குறுபார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக வருமானங்கள் அல்லது தொழிலில் ஏதாவது அவங்களால கொஞ்சம் சிக்கல் தீரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. கலைத்திறமை கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் மாதிரியான செவ்வாயின் துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு துறை, இராணுவம், காவல்துறை போன்றதில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் பணி அமைப்புகளில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தாய் என்கின்ற தெய்வத்திற்கு ஆரோக்கிய குறைவுகள் டக்குன்னு சரியாக போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. இளைஞர்களுக்கு எதிலும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பிடிப்பில்லாத தன்மைகள் விலகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்